குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27 30 முடிய. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெரியப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்ட்டு இயேசுவானவர் அவர் தான் நம்மளோட மேய்ப்பன். மேய்ப்பன் கையில் தான் ஆடுகள் இருக்கும். அந்த ஆடுகளாக யாரை சொல்கிறாரு? நம்மளை தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார். தேவன் நம்மளை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்போ தேவனை நம்ம நோக்கி ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தரை அவருக்கு பின்னாடி தான் என்ன ஆகும்? அந்த ஆடுங்க பின்னாடி போகும். அதுபோல் நம்ம தேவனுக்கு பின்னாடி தேவனை முன்னிறுத்தி தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறோம். அப்போது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்றார். இந்த மாதிரி நம்ம தேவனோடு இருந்து தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்றார். அப்படி நித்திய ஜீவனை கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகாதுன்னு சொல்கிறார் தேவன். நம்ம ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம். இந்த ஆடுகள் தேவனோட கையில் இருக்கும் பொழுது ஒரு நாளும் கெட்டு போகிறதும் இல்லை. யார் ஒருத்தரும் அதை தேவன் கையிலேருந்து பறிக்கவும் முடியாது அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஏன்னா நம்மளை ஆடுகளாக இருக்கிற நம்மளை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தது யார்? பிதாவாகிய தேவன். அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க 29வது வசனத்தில். ரொம்ப பெரியவராக இருக்கிறாராம். அப்போது அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போது பிதா தான் நம்மளை தேவனிடத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு. அப்போது பிதா கொடுத்ததை யாராலையும் பறிக்க முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் யார்? இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இந்த இடத்துல இன்னொன்று கூட நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தேவனோட கைக்குள்ளே இருக்கும் பொழுது, அதாவது நாம் தேவனோட கையில் இருக்கும் பொழுது, தேவன் நம்மளோட இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். இது யோவான் 15:5 சொல்லியிருக்கிற ஒரு வசனம். நம்ம எப்போவுமே தேவனிடத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு தீங்குமே நடக்காது. அடுத்தது இதே யோவான் 10:14-15 வசனம், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். இப்படிப்பட்ட தேவன் நம்மளோட நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இவர் யார்? குட் ஷெப்பர்ட். இந்த குட் ஷெப்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அப்போ இயேசு கிறிஸ்துவை யார் அறிந்திருக்கிறாரு? பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடையவைகள்னால் இயேசு கிறிஸ்து நம்மளை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. நம்மளை தேவன் அறிந்து கொள்கிறாரு. நம்மளும் என்ன அறிந்துக்கிறோம்? நம்மளை தேவன் தேர்ந்தெடுத்துட்டாருனாவே தேவனை அறியக்கூடிய அறிவும் நம்மளுக்கு கிடைச்சிருது. அப்படிப்பட்ட தேவன் இந்த ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்றார். நம்மளுக்காக தான் தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவரோட ஜீவனை கொடுக்குறார். அப்போ அவரோட ஜீவனை கொடுக்குறாரு அப்படின்னும் பொழுது யாருக்காக கொடுக்குறாரு தேவன்? இந்த ஆடுகளுக்காக, நம் மனிதர்களுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக தேவன் ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்து நம்மளிடத்தில் நம்மளோட தேற்றளவாளன் உயிரோடு இருக்கிறார்.
அந்த தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம இந்த நாட்களில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற நன்மைகளை சொல்லி, நம்மக்கிட்ட தேவன் கொடுத்த நன்மையான காரியத்தை சொல்லி, அந்த நன்மைகளுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் சொல்லி, நன்றி சொல்லி, ஆண்டவரே எனக்காய் நீ இது வரைக்கும் செய்த கிருபைகளுக்காக நன்றி தெய்வமே அப்படின்னு ஒரு நாளும் நம்ம இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தும் பொழுது, தேவன் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்போ தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார்னா, நம்ம உடைக்கப்பட்ட இருதயத்தில், நொறுங்குண்ட இருதயத்தில் இருந்தாலும், நம்ம எவ்வளோ உடைஞ்சு போயிருந்தாலும், ஆனாலும் நம்ம யார்கிட்ட போய் அழக்கூடாது, மனுஷங்க கிட்ட போய் அழாமல் தேவாதி தேவனிடத்தில் போயிட்டு, அப்பா என்னால் முடியலை தெய்வமே, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம அவரோட கரத்தில் போய் இருக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் சும்மா இருக்க மாட்டார். அவரே நமக்காக யுத்தத்தை செய்வார். யுத்தத்தை செய்து நம்மளை ஜெயாலியாக மாற்றுவார். ஜெயாலியாகனா ஜெயிக்க வைப்பார். இதுபோல் நம்ம தேவனோட கரத்தில் இருக்கும் பொழுது எப்போவுமே நம்ம பெரிய அதிசயமான காரியங்களை நம்மளை வச்சு தேவன் செய்வார். ஆமென்.